ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது இந்த வீடியோல பாத்துருவோம். இப்போ நம்ம நிஃப்டி நேத்தி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது வந்து நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சான நான் வந்து சொல்லியிருந்தது என்னன்னா எஸ்டர்டேயோட அதாவது லாஸ்ட் டே வந்து 9ஆம் தேதியோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட இமிடியேட் ரெசிஸ்டன்ட் 24,457 நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சே பண்ணல, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இமீடியட்டாக போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா ரெசிஸ்டன்ட் கிட்ட ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் எத்தனை மணி வரலையா 2:30 மணி வரலையா, அதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 11:15 மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சான 24,348 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் இன்னைக்கு போன ஹை அண்ட் லோக்கு இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா 24,348 தான் நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சு. அந்த இடத்துல தான் நிற்கிது. ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகுதுன்னா 24,457 ரெசிஸ்டன்ட் ஆகும், 24,548 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கு மேலே போகுதுன்னா 24,676 நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது, 24,365 தான் இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கும், நாஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த 24,348 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 24,257 சப்போர்ட்டு. ஸோ அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, அது 24,188 சப்போர்ட்டு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,076 அதாவது 24,000 ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். டெலகிராம் குரூப் ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ மறக்காம வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. 4,550 பேருக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு நம்ம டெலகிராம் குரூப், ஓகேங்களா. ஃப்ரீ தான், குரூப்ல ஜாயின் பண்ணிக்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் பண்றோம், ஆனால் டிமேட் அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோக்கரேஜுமே ஹையாக இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் அவங்களாம் நான் குறை சொல்ல விரும்பல. ஸோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 5 ட்ரேடுக்கு ஒரு 500 ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா 5 ட்ரேடுக்கு ஒரு 250 போக பாக்கி 250 தான் நம்மளுக்கு கிரெடிட் ஆகுது. ஆனால் இந்த அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான், ஓகேங்களா. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ட்ரேடு எடுத்தாலுமே 500 ப்ராஃபிட் எடுத்தாலுமே 470 நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ல மறுநாள் கிரெடிட் ஆகிடும். 30 ரூபா தான் ஒரு பை செல்லுக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால விருப்பம் இருக்கவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க, 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கும். அதனால விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க, நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டே. அந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து நீங்கள் டச் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிக்க நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் எஸ்டேட்டோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 50,940 போகும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம் 50,800 போயிட்டு என்ன பண்ணியிருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இடத்துல ஹெவியாக பில்ட் ஆனதுனால அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 50,437 சப்போர்ட் ரேஞ்சு, அதுக்கு கீழே வருதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இதுலேருந்து திரும்புது அப்படின்னா 50,941 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், 51,336 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 50,000க்கு அடுத்த சப்போர்ட் தான் வந்து நம்மளுக்கு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது 50,000 49,800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் 50,000க்கு கீழே, ஓகேங்களா. இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரீவியஸாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இழுத்து விட்டோன்னா கரெக்டாக வந்து இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து மோதி நிற்கும். அப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,000க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 23,111 அடுத்த ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 23,224 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், 23,400 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,000 பிரேக் அவுட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வீக்காக இருக்கின்ற பட்சத்தில் 23,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,866 அடுத்த சப்போர்ட் ஆகும், 22,658 அடுத்த சப்போர்ட் ஆகும், மேஜர் சப்போர்ட். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன் ப்ரீவியஸாக எத்தனை நாள் வந்து நம்மளுக்கு வந்து 2-3 நாள் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ 22,658 மேஜர் சப்போர்ட்டாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப் ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். சரி, ஓகே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷனே வந்து மிட் கேப் நிஃப்டி தான் வச்சுங்களேன். ஸோ மிட் கேப் நிஃப்டி எப்போ ஏறுதோ மார்க்கெட்டை மறுநாள் ஏறும், இல்லை அடுத்த ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே வந்து இம்பாக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு நம்மளோட கரெக்டாக 12,697 ரெசிஸ்டண்ட்டை போய் மோதி நிற்கிது.
இப்போ நாளைக்கு கீழே வருது அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 12570ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னா இந்த 12697 அதாவது 700 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து இமிடியேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை அதாவது 12761ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 12800ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட் 12862 அடுத்த ரெசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை போனால் 13000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 12545 ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட். இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 12400ன்றது அடுத்த சப்போர்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12300ன்றது அடுத்த சப்போர்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12190ன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட். இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா, என்ன கிட்டக்க இருக்குது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இதில் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட 10% ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோன்றதை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.